அனைவருக்கும் வணக்கம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆலந்தூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் பில்லர் வந்து மெட்ரோக்காக அமைக்கப்படுற பில்லர் தான். எக்ஸாக்டாக இங்கேருந்து தான் காரிடார் 5 மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் பிரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு, அதாவது தில்லை கங்கா நகர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் போகிற அதே அலைன்மெண்ட்டுக்கு மேலே தான் மெட்ரோ அலைன்மெண்ட்டும் அமைச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்ஆர்டிஎஸ் கேர்டருக்கு மேலே மெட்ரோக்கான கேர்டரும் அமைக்கிறாங்க. அந்த வேலைகளும் ஆல்மோஸ்ட் இப்போ முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நீங்கள் பார்க்குற இந்த பில்லர்லாம் காரிடார் 5க்காக அமைக்கப்படுற மெட்ரோ பில்லர் தான் இது. இந்த காரிடார் 5ல் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் எக்ஸாக்டாக ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது காரிடார் 5ல் அமைக்கப்பட்ட சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பகுதியில் தான் அமைக்கிறாங்க. அதுக்கான கட்டுமான பணிகள் நடக்குது. ரைட் சைடில் பார்க்குற பில்டிங் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சென்ட் தாமஸ் மெட்ரோ ஸ்டேஷன். ரெண்டாவது தளத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. முதல் தளத்தில் எம்ஆர்டிஎஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் லொக்கேஷன் இருக்குது. தரைத்தளத்தில் பீச்லேருந்து தாம்பரம் போகிற அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் தரைத்தளத்தில் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க போது எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ ஃபேஸ் 2ல் அமைக்கப்படுற காரிடார் 5 மெட்ரோ இது எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற ஒரு ஸ்டேஷனாக இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க போது. இந்த வியூவில் நீங்கள் பார்க்கலாம், டாப் லெவலில் க்ரீன் லைன் காரிடாருக்கான மெட்ரோ வைடக்ட், முதல் தளத்தில் எம்ஆர்டிஎஸ்க்கான வைடக்ட் இருக்குது. ரைட் சைடில் பார்க்குற பில்லர் வந்து காரிடார் 5க்காக அமைக்கப்படுற மெட்ரோ பில்லர். தரைத்தளத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சென்னை பீச் வந்து தாம்பரம் செங்கல்பட்டு போகிற அந்த லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸ் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் போகும். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆலந்தூர் வரைக்கும் இந்த காரிடார் 5 மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ வைடக்ட்டுக்கு பக்கத்திலே தான் காரிடார் 5க்கான மெட்ரோ அலைன்மெண்ட்டை அமைக்கிறாங்க. இந்த பகுதியில் பில்லர் வேலைகள் இன்னும் முழு அளவில் முடிக்கலைங்க. ஒரு 50% பணிகள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 50% பில்லர் அமைக்கிற பணிகள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ஆரம்பகட்ட வேலை பில்லருக்கான அந்த அடித்தளம் அமைக்கிற பணிகள் தான் அங்கங்கே சில இடத்துல பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது இந்த பகுதியில் நடக்கிற மெட்ரோ பணிகள் பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்க்குற இந்த பில்லர்லாம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ பில்லர் தான் இது. இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த காரிடார் 5க்கான மெட்ரோ பில்லர் வந்து அமைக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெச் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆலந்தூர், சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 சோழிங்கநல்லூர் மாதவரம் மில் காலனி அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். இது வந்து ஒரு எலிவேட்டட் செக்ஷன். கான்ட்ராக்டர் எல்என்டி. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், பில்லர் அமைப்பதற்கான அந்த இடம்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பில்லர் அமைப்பதற்கான வேலைகள் இந்த பகுதியில் இன்னும் தொடங்கலை. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆலந்தூர் இந்த பகுதி சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், பில்லர் அமைப்பதற்கான அடித்தளம் அமைக்கிற பணிகள் வந்து நடக்குது. எக்ஸாக்டாக இந்த பகுதி வரைக்கும் தாங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த மெட்ரோ பில்லருக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ அலைன்மெண்ட்டாக வரும். இந்த பகுதி தாண்டின பிறகு ரைட் சைடில் மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து போகிற மாதிரி தான் அமைக்கிறாங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்க அந்த மெட்ரோ வைடக்ட்டுக்கு கீழே தான் இந்த மெட்ரோ ரூட் வந்து போகும். நீங்கள் பார்க்கலாம், பில்லர்லாம் அமைச்சிருக்காங்க. பில்லர் அமைச்சிருக்க இந்த இடம் வந்து ஏற்கனவே ஆலந்தூர் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருந்த இடம் தான் இது. அந்த பில்டிங் இருந்த இடம் தான் இது. இந்த பகுதியில் பில்லர் வேலைகள் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும். என்னுடைய கணிப்பு எம்கேஎன் ரோடு இன்டர்செக்ஷன்லேருந்து எக்ஸாக்டாக இந்த பகுதி வரைக்கும், அதாவது ஆலந்தூர் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருந்த அந்த பில்டிங் அந்த பகுதி வரைக்கும் மெட்ரோ பில்லர் பயர் கேப் அமைச்ச பிறகு மேலே வந்து ஸ்டீல் கேடர் தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக அமைக்கப்படுற ப்ரீகாஸ்ட் யூ கேடருக்குள்ள ஸ்டீல் கேடர் தான் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து வேலைகள் சீக்கிரமாக முடிக்க முடியும். பார்க்கலாம் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இப்போ ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தே தான் இந்த காரிடார் 5க்கான ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த கார் பார்க்கிங் பகுதியில் தான் இந்த காரிடார் 5க்கான ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக தான் இருக்க போகுது. காரிடார் 5ல் அமைக்கப்படுற இந்த ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக ஃபேஸ் 1ல் அமைஞ்சிருக்கிற க்ரீன் லைன் ப்ளூ லைன் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக வந்து இன்டர்சேஞ்ச் ஆகலாம்.
ஓவராலாக ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட் தாமஸ் மோட்லேருந்து ஆலந்தூர் பகுதியில் வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடக்குது. நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் பெரிய அளவு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அங்கங்கே சில பகுதியில் வேலைகள் நடக்குது. ஹோப் வரும் நாட்களில் வேலைகள் கொஞ்சம் வேகப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கூடுதலான தகவல், சென்ட் தாமஸ் மோட்லேருந்து டுவர்ட்ஸ் தில்லைகங்கா நகர் பகுதியில் எம்ஆர்டிஎஸ் வைடக்டில் ரயில்வே ட்ராக் அமைக்கிற பணிகளை தொடங்கிட்டாங்க. அடுத்த கட்டமாக எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னல் கேபிளிங் அமைக்கிற பணிகளை முடிக்கணும். பார்க்கலாம் இந்த வருஷத்துக்குள்ளே வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் தொடங்குவாங்களா இல்லையான்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.